ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இவரை பற்றி நான் ரொம்ப நாளாகவே பேசணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், அதாவது வாழும் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து பாலாவை பார்க்குறேன். ஸோ எத்தனையோ ஹீரோஸ்லாம் இருக்காங்க, பட் இவரை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வாங்குகிற சம்பளம் மொத்தத்தையும் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாருமே அப்படி ஒரு தாட் இருக்காது. பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம பாலா. ஸோ இவருக்கு நான் ஒரு ஃபேனுன்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அவரை அவரோட காமெடியாக இருக்கட்டும், அந்த டைமிங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவரை குக் வித் கோமாளிலாம் ரொம்பவே அட்மையர் பண்ணேன். ஸோ அவ்வளோ சூப்பர்பான பர்சன். அதுக்கப்புறம் அவரோட ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது சரி என்னடா மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட மூவி காந்தி கண்ணாடி வந்து ரிலீஸ் ஆகுது. அவரோட முதல் மூவி, அதுவும் இவர் கூட நடிக்கிறதுக்கு 50 ஹீரோயின்ஸ் வேண்டான்னு சொல்லி 51வது ஹீரோயினாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமிதா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ட்ரஸ். ஸோ இந்த ஒரு மூவி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ, அப்புறம் ப்ரீமியர் ஷோலாம் பார்த்துட்டு ஸோ நிறைய நம்ம பாலாவோட ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, பாலாவோட ஃபேமிலி இருக்காங்களே, விஜய் டிவி ஃபேமிலி, அவருக்கு நிறைய ஒரு ஃபேமிலி வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நிறைய வாழ்த்துக்கள். நம்ம மாக்கா பண்ண கண்கலங்கினார், அர்ச்சனாக்கா, அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா, அவங்க எல்லாருமே கண்கலங்கின மாதிரி அப்டேட்ஸ்மே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது போல். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், பட் கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நிலை 5 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மதராசி மூவி, சிவகார்த்திகேயனோட மூவியுமே ரிலீஸ் ஆகுது. எனக்கு அவரையுமே ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவரோட மூவிலாம் எப்போயுமே ஓடுறது தான். ஸோ அவர் நிறைய ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. பட் அந்த இடத்துல நம்ம வந்து பாலாவுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் பாலாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது, ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்பாக போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு அது எதுவுமே சேமித்து வச்சது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கினாருன்னா அந்த மாதிரி எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அவருக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. ஸோ எல்லாமே வந்து அப்படியே தானமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நியர்லி நிறைய ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் டொனேட் பண்ணி, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் அவர் வீடு கட்டலான்னு வாங்கின ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டி இலவசமாக வந்து அதாவது மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். இதையே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, அது ஏன் பப்ளிசிட்டி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து அவர் பெருமை அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்தால் இன்னும் அவர் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னும் 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் தானே தவிர அவர் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா அதே அளவுக்கு நம்ம அவருக்கு சப்போர்ட்டும் கொடுக்கணும். அதுதான் நம்ம கொடுக்குற அவருக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு. அவருக்கு கொடுக்குற நம்ம கடமை, நன்றிக்கடன் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன். அதுவும் நம்ம மனைமைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது இப்போ காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எதுக்குங்க நீங்கள் வேறு யாரும் ஆங்கர்லாம் கூப்பிடுறீங்க, நானே ஆங்கர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல. பால இல்லை, இதுக்காக ஒருத்தர் ஆங்கர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க, இந்த ஆங்கருக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க போல். வேறு அது யாரும் கிடையாது, மணிமேகலை தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாமணியோட அன்பு. ஸோ நான் வந்து ஆங்கரிங் பண்ண எனக்கான நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு தான் ஆங்கரிங்குமே பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே பாலாவோட பழகின எல்லாருமே வந்து அவங்க மேலே அவ்வளோ அன்பு காட்டினாங்க. விஜய் சேதுபதி அண்ணா இருக்கட்டும், பிரபாகரன் அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண பர்சன்ஸ் நிறைய பேர், ஆக்சுவலாக ஆட்டோ லேடிஸ்லாம் கூட வந்திருந்தாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்களுமே வந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பராக வந்து எல்லாருமே நான் முன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பர்சன்ஸ் தான் நிறைய பேர். அதுவும் ப்ரீமியர் ஷோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கண்கங்கின மாதிரியுமே வீடியோஸ் இன்றைக்கி மார்னிங் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து பேசணும்னு நினச்சது 1 வீக் பேக் நான் நினச்சேன். ஸோ பாலாக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த லெவலுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு வராது எல்லாத்தையுமே வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்கிற மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. உண்மையிலே அது கடவுளால் தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி பர்சன் கிட்ட தான் நம்ம கடவுளை வந்து நம்ம பார்க்க முடியும். கடவுள் நேராக வந்து யாருக்கும் உதவி பண்ண மாட்டார். இந்த மாதிரி தான் வந்து இன்டெரக்டாக உதவி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வாழும் கடவுளை தான் பாலாவை பார்க்குறேன். ஸோ அவரோட முதல் மூவி ஹீரோவாக பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த ஒரு மூவி அவருக்கு மிக பெரிய ஒரு ரீச்சை கொடுக்கணும், நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீச் ஆகி இன்னும் நிறைய மூவிஸில் அவர் கமிட் ஆகணும். இவர் கூட யாரெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. ஏன்னா வந்து கலரு, நிறம், குணம், ஆக்சுவலாக வந்து ஹீரோ அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பார்க்குறத கலர் தான் பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட மனசை பார்க்கணும். ஒரு கதை தான் முக்கியம். அதை மற்றதெல்லாமே அது வேறு கதை நல்லா இருந்தால் சுமார் ஹீரோ கூட சூப்பர் ஹீரோவாக மாறிடுவாங்க. அது மாதிரி நம்ம எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கதையை மட்டுமே பார்த்து ஹீரோயின்ஸ் வந்து சூஸ் பண்ண நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுற பர்சனல் இது எனக்கு தோணுது. ஸோ 50 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த மனுஷனுக்கு என்ன வழி வலிச்சிருக்கும்ல, அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தானே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 50 பேரில் கொஞ்சம் பேராச்சும் இவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையாங்கிறது ஏங்கணும். அது 50 பேருமே எங்கன்னா அதை விட ஹாப்பி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து
கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டோரியை மட்டும் பாருங்கள், இதனோட கைண்ட் ரெக்வஸ்ட். பட் கண்டிப்பாக இந்த ஒரு மூவி நல்ல 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 ஹிட் கொடுக்கணும். ஈவன் அவருக்குமே ஒரு டவுட், என்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது September 5 டவுட் கேட்ட டேட்டு கேட்டதுமே அன்றைக்கி மதராசி ரிலீஸ் ஆகும்போது என்னோட படம் ஓடுமா அப்படிங்கிற டவுட்டுமே வந்து இருந்துச்சு அவருக்கு. அப்போ தான் நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ மதராசிக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த மூவியை பார்ப்பாங்களா, ஸோ அப்படியாச்சும் நமக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி எல்லாமே இவர் டிக்கெட்ஸ் இவருக்கு ஃபுல் ஆகிட்டு இவரோட படம் பார்க்க வந்தவங்க நிறைய பேர் அடுத்த படம் பார்க்க போனால் நல்லாயிருக்கும், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவுமே அவர். பட் அவரோட இதை கம்பேர் பண்ணும்போது அவர் நிறைய மூவிஸ் ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி நல்ல லெவலில் இருக்கார். பட் இவர் நல்ல லெவலில் இருந்தால் இன்னும் நிறைய பேர் நல்ல லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான். உண்மையிலே வந்து அவருக்காக எதுவுமே வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கெல்லாம் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் இத்தனை உள்ள வந்து அவரை வாழ்த்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட வாழ்த்துக்கள் எப்பவுமே அவருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் அவர் நிறைய லெவலுக்கு ரீச் ஆகணும், நிறைய படம் அவருக்கு வந்து கிடைக்கணும். அது மூலிமா நிறைய உள்ளங்களுக்கு அவர் உதவி பண்ணணும். இதுதான் என்னோட ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இவர் கேரளாவும் வந்து விஷ் பண்ண நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் தேட்டருக்கே போகாதவங்க கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து தேட்டரில் போய் பார்த்து நம்மளோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மூவி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவர் யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். உண்மையிலே இதில் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்க, உண்மையிலே வாழும் கடவுள் தானுங்க. இந்த மாதிரிலாம் வந்து யார் இவ்வளோ பண்ணுவா, கரெக்டு தானே? ஸோ பாலாவை பற்றி உங்களோட ஒப்பீனியனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய லெவலுக்கு ரீச் ஆகணும். ஒன்ஸ் அகைன் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு. இன்னும் இது மூலயமா பல படங்கள் உங்களை வந்து அடைஞ்சு அது மூலயமா நீங்கள் நிறைய சாதனைகளை புரியணும். அதுதான் எங்கள் எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.